என் மச்சானுக்கு பொண்ணு தரலனா எவனா இருந்தாலும் வெட்டுவேன். என் மச்சானுக்கு பொண்ணு தரலா மாமனாரே வெட்டுவேன்டா. என்னங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, உங்களை வயிறு குலுங்கி நல்லா பகன்னு சிரிக்க வைக்கிற மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சாதாரண மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ இல்ல, அனிமே மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ. புதுசா நீங்க வரீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஓர பேசாம அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாமா? என்ன அவசரம்? நான் சொல்லாம அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கூட அசையக்கூடாது. இழப்பு நிச்சயம். ஆஹா, நம்ம பசங்க புத்தி எந்த அளவுக்கு சூப்பரா போகுது பாத்தீங்களா? அதுவும் குட் நைட்டுக்கு கரெக்டானது சுக்குனா. கரெக்டான கண்டக்ட் கரெக்டான பக்கத்துல சூப்பரா டிட் பண்ணிருக்காங்க. ஒரு பிஸ்கட்டுக்காக 2 நாய்ங்க அடிச்சுக்குதுங்க. ஐயோ, அதுக்கு நான் கோஜா சுக்குனாமே நாயின்னு சொல்லல, அந்த டிட் பண்ணிருக்காங்க அதப்போ சொன்னேன். பா சாக்குரா மேல என்ன ஒரு காண்டு. கோஜாவும் கக்காஜியும் போன்ல பேசினா எப்படி இருக்கும்? Am I ugly? Nonsense. Looking at you right now, you're the most beautiful girl in the world. Baba, am I ugly? Very much. அப்பா மாதிரி வளர்த்தவன் கோஜோவை பார்த்தா அவன் பியூட்டிஃபுல்லா இருக்க அழகா இருக்கடா தங்கம் அப்படின்ட்டு சொல்றான். பெத்த அப்பனை பார்த்தா பெத்த புள்ளைய கேவலமா இருக்குங்கிறான். பாவுண்டா. உங்களுக்கு வந்து தெரியுமா, சுக்குனா வந்து ஒரு பக்காவான சிக்மா மேலுங்க. அவன மாதிரி இருக்கிற பொண்ணை கூட, அதுவும் அந்த பொண்ணு அழகா இருந்தா கூட அச்சு போட்டு போயிட்டே இருப்பான். ஏபடே மாஸ்ல சுக்குனாவா கொக்கா பியூர் சிக்மாடா. தாத்தா கூட டொமைன் எக்ஸ்பிரஷன்லாம் யூஸ் பண்றாரு. ஐயோ கொளுத்த போறாரா, பறக்க விட போறாரா அப்படின்னு பார்த்தா என்னங்கடா அது தாத்தாக்கு வந்த சோதனை கடுப்பாயிட்டேன். அவ்வளவுதான், நம்ம யூடா கதை முடிய போதா அப்படின்னு தான் எபிசோட பார்க்கும்போது நான் நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சீனை இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லப்பா. என்ன ரொமான்ஸுங்கிறீங்க? சுகுணா குழந்தையாக மாறிய தருணம். ஜெயின்ஸ் கீழே இறங்குப்பா, தாத்தா ஓர கத்துறாரு, போட்டுற போறாரு. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ கீழே இறங்குங்க. கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். டே பசங்களாடே, ஒரு வார்னிங்டா, அந்த உள்ள கொஞ்சம் கெட்டா பார்த்தா வரும், அதனால சவுண்ட் கம்மி பண்ணிச்சுக்கோங்க. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, என் சுத்த கொஞ்சம் நோண்டுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. கக்காசி 1000 years ஆஃப் டெத் யூஸ் பண்ணி அங்கதான் நோண்டுவாரு. நீ என்னையா அது அங்கதான் எல்லாம் பிடிச்சி அடிச்சு பறக்க விடுவாரு. நீ என்னையா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலை கொடுத்துருக்க. சாங்ஸ் இதுல சுகமா இருக்குன்னு ரியாக்ஷன் வேற. என் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, டே மச்சான் நீ டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டியாடா? அதுக்கு நான் என்ன டெஸ்ட்டா? நான் ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஃப்ரெண்டு, டே என்ன ஹோம் ஒர்க்டா? கோகு பிளஸ் வெஜிடா இஸ் ஈக்குவல் டு கொஜிடா. ஹிட் பிளஸ் கூலர். ஓ மை காட், ஹிட்லர் அவனா? பயங்கரமா நாளாச்சே. ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீரிஸ்ல லூஃபியும் விவியும் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்காங்க. அவ்வளோ அடிச்சுக்காம நாரிக்காம அப்படியே நல்லா இருக்காங்க. ஆனா அனிமேல டோட்டலா ஆப்போசிட். விவி வந்து லூஃபி அடிச்சது கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனா லூஃபி வந்து பொண்ணு கூட பார்க்காம விவியை பொலின்னு பட்டுன்னு அடிக்கிறான் பாத்தீங்களா? இதுக்கு பேர் ஆணாதிக்கம் இல்ல, இதுக்கு பேர் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஆணும் பொண்ணும் சம்பந்தம். அதை லூஃபி கரெக்டா கடைபிடிக்கிறான் பாத்தீங்களா? என்னங்கடாது, தீப்பெட்டியால கோகுவை செஞ்சிருக்காங்க. ஆஹா, பத்த வைக்கிறானுங்க. ஏய் நல்லா இருக்குங்க. ஏய் பரவாயில்லையே, நல்லா இருக்கியா?
இது வந்து கோகு. ஏய் பிளாக் கோகு ஆயிட்டான். ஓ மை காட், இது நல்லா இருக்கே. சாஞ்சிக்கு மொத்தம் எத்தனை காதலி இருக்காங்க பாப்போமா? என் முன்னாள் காதலி, 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 என் முன்னாள் காதலி. ஒவ்வொரு ஆர்க்குக்கும் ஒவ்வொரு காதலியை வைக்கிறேன். அப்போ என்னடா பண்ணுறது? ஒன் பீஸ் முடிகிற மாதிரி இல்லை, ஆர்க்கும் முடிகிற மாதிரி இல்லை. அதனால் இந்த காதலியும் முடியாது, கண்டிப்பாக போய்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள் சாஞ்சிக்கு. இப்போ நான் சொல்கிறத பண்ணுங்கள், உங்கள் ஃபோனை திருப்பிக்கோங்க. அப்புறம் இதில் கையாட்டுற மாதிரி நீங்களும் ஆட்டணும், சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் உயிரோட இருப்பீங்களா பார்ப்போம். யோசிக்கி முராசாக்கி. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ரொம்ப அமைதியாக இருக்கு. ஐயோ, சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா? கோஜோ கீழே படித்த எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கோஜோமா தான் பண்ணுவாங்களாம். அது என்னென்னு பார்த்துருவோமா? அப்புறம் இனுமாக்கி. இனுமாக்கி அதே மாதிரி தான். குகிசாகியோட லுக்கு பாருங்கள். இதுவும் அதே மாதிரி லுக்கு. இது டோஜி. இது டோஜியில் வரும்னு நினச்சேன் நான். ஆனால் கோஜோ அப்படி பண்ணுறான். இது யூஜி. இதே ரியாக்ஷனு. இது மாக்கிக்கும் இதே மாதிரி ரியாக்ஷனா? மஹித்தோட குத்து. கோஜோவும் அதே மாதிரி தான் குத்துறாரு. மெகுமியோட கிக்கு. அட பாவிகளா, எல்லாமே கோஜோ மாதிரிடா பண்ணுறீங்க. எனது நண்பன் தன்னைத்தானே ஈகுராமா என்று நினைத்துக் கொள்ளும் தருணம். இங்கே பார்த்தீங்களா, கைஜி நம்பர் 8 வந்து மகாராஜாவுக்கு ஒரு தம்பி அண்ணனும் இருக்கான். எவனோ சின்ன வயசுல தொலைஞ்சு போயிட்டாங்களோ. ஜேஜேக்கு கல்லிங் எம்ஆர்க்கு இன்ட்ரோவில் வந்து எல்லாருக்குமே சூப்பரான ஒரு அனிமேஷனை கொடுத்தாங்க. பட்டு ஜோஸுக்கு மட்டும் ஏன்டா அப்படி பண்ணீங்க? இந்த பாரு சுற்றிக்கிட்டே உருண்டு அடிச்சுக்கிட்டே அப்படியே எங்கெங்கேயோ போயிட்டுருக்கான். மாலிக்யூல்ஸு சக்கரான்னு எதுலையோ போயிட்டுருக்கேன். கிழக்கு என்னடா இதெல்லாம் எனக்கு என்னென்னு தெரியலடா. என்னடா அது தப்பான டீட்டெயில் ஏதோ பார்த்துட்டனோ? டோஜி தானே அங்கே இருக்கணும். அங்கே என்ன அந்த பொண்ணு இருக்கா? என்ன டோஜி வேற ஏதோ ஒரு பொண்ணு இங்கே பார்த்துட்டு இருக்காரு. யாரா இந்த பொண்ணு? டோஜியோட 2வது வீடா? मेरी तरफ से सबसे कहना, जिंदगी बुरी है। ஃப்ரீ ஃபயரில் ஜூஸுக்கு சீன் மட்டும் வந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டரை வச்சு இந்த சீன் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அப்பா, ஆனால் இதில் கூட ஒரு மாதிரி தாங்க இருக்குது பார்க்க. டே ஓ மை காட் பசங்களா, டே இன்னும் வீடியோ பார்க்குறீங்க? அப்போ என்ன உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு போலே? அப்போ நான் லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருக்கேன். ஏன் யோசிக்கவே கூடாது, ஓகேவா? பிடிச்சிருக்கல அப்போ நான் லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுரு. இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை பாய்.